ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தமிழ் சினிமாவில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் பிரச்சனையாக போயிட்டு இருக்குது நம்ம தனுஷ் மற்றும் நயன்தாரா ஒரு சர்ச்சை. அந்த ஒரு சர்ச்சைக்கு வந்து இப்போ வந்து நான் ஏன் தனுஷை பார்த்து பயப்படணும், தனுஷ் தான் என்னை பார்த்து பயப்படணும் அந்த மாதிரி வந்து நயன்தாரா வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். நடிகை நயன்தாரா வந்து அவங்களோட திருமண படத்தை வந்து நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு வந்து ஒரு பெரிய தொகைக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட திருமணம் முடிஞ்சு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து இந்த ஒரு ரிலீஸ் வந்து நடந்துச்சு. அந்த படத்தில் வந்து அதாவது நானும் நொடிதான் திரைப்படத்தில் பாடல் வரிகள் மற்றும் காட்சிகளை பயன்படுத்த வந்து அனுமதி வந்து பல முறை வந்து தனுஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் தனுஷ் தான் நானும் நொடிதான் திரைப்படத்தோட ப்ரொடியூசர். ஆனால் வந்து நம்மளோட தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸே பண்ணலையா. ஸோ தனது திருமணம் வெளியாகும் 2 நாட்களுக்கு முன்பு அதை அவர்கள் அறிக்கையாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு பேட்டியில் வந்து நம்மளோட நயன்தாரா வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இந்த சர்ச்சையை பற்றியும் பேசியிருக்காங்க. சரின்னு எனக்கு தோன்ற விஷயத்தை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். நான் அதுக்கு எதுக்கு பயப்படணும், நான் தவறு செஞ்சால் மட்டும்தான் நான் பயப்படணும். நான் பப்ளிசிட்டிக்காக அடுத்த ஒருத்தரோட இமேஜை வந்து கெடுத்து தான் எனக்கு பப்ளிசிட்டி வேணும் அப்படின்றதுக்காக வந்து நான் பண்ண மாட்டேன். இன்னும் சில பேர் நான் ப்ரொமோஷனுக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட நோக்கம் அது இல்லை. அவரது மேனேஜர் நண்பர்கள் மூலமாக பல முறை வந்து தனுஷை வந்து நான் வந்து பேச ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அது முடியல. ஆனால் விக்னேஸ்வரன் படத்தில் எழுதிய ஒரே ஒரு 4 வரிக்கு மட்டும்தான் அனுமதி கேட்டோம். அதுவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம். ஏன்னா அந்த 4 வரிகளில் தான் எங்களோட வாழ்க்கையே வந்து இருக்குது, பிரதிபலிக்கும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். தனுஷ் முதல் ஆளாக வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஓகே சொல்லுவார் அப்படின்ட்டு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் ஓகேவே சொல்லலை. நாங்கள் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக. ஆனால் கடந்த 10 வருடங்கள் அது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அவரது காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வந்து அவரது மேனேஜருடன் பேசினேன். எனக்கு என்ன தான் அவருக்கு பிரச்சனை அப்படின்ட்டு தெரிஞ்சு கொள்றதுக்காக நான் பேசினேன். ஒரே ஒரு ஃபோன் கால் தான் கேட்டேன். அவர் என் மீது இருக்கிற கோபமா, இல்லை சுற்றி இருப்பவர்கள் அதை உருவாக்குனார்களா எனக்கு தெரியல. இல்லை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஃபோனில் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் விரும்பினேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க வேணாம். அட்லீஸ்ட் வந்து எங்கன்னா ஒரு வெளியில் பார்த்தா ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படியாச்சும் பேச ஒரு நட்பு வேணும்ல. அதுக்காக தான் ட்ரை பண்ணேன். ட்ரைலரில் இருந்து ஷூட்டிங் ஸ்பாட் காட்சி எங்களது ஃபோனில் எடுக்கப்பட்ட ஒன்று. அது அவரது ஃபுட்டேஜ். அவருக்கு உரிமை இருக்கிறது என சொல்கிறார்கள். நான் படத்தில் வந்து எந்த காட்சியும் எடுத்து பயன்படுத்தவில்லை. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் காட்சியை மட்டும்தான் வந்து பயன்படுத்தினேன். அது கூட வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கான்ட்ராக்டில் வந்து இருக்குது. ஆனால் அப்போல்லாம் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீனை வந்து எங்கேயும் விடக்கூடாது அப்படின்னு கான்ட்ராக்டில் இல்லை. நானும் மோடி தான். அப்போது தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகர் பலரும் வந்து அவர் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்காங்க. எனக்கும் வந்து அவர் மீது நிறைய மரியாதை இருக்குது. ஆனால் வந்து இந்த விஷயத்தில் தனுஷ் செய்தது மிகப்பெரிய தவறு. அதனால தான் வந்து நான் இப்படி பேசினேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப